ஜிஹெச்ல பிரசவான்ல படுத்துருக்கிற மாதிரி படுத்துருக்காங்க. படுத்துட்டு குழந்தைங்க எல்லாம் படுத்துருக்காங்க. கண்ணம்மா இன்னும் திரளாக நிறைந்திருக்கும் தெய்வீக ராஜசபை. ஏன் பேட்டரி பிடிச்சிட்டு எந்திரிச்சுக்கிட்ட? 1க்கு 2 போறதுன்னா தூரமா போயிடாத, வேணும்னா உள்ள போயிட்டு வாங்க. எங்க உள்ள லைட்டுக்கு நாசங்கடா போறதா? லைட்டுக்கு டப்பா இருக்கு, தண்ணி இருக்குது, எல்லாம் இருக்குது, போயிட்டு ஓய் நாசங்கடா போறது. ஏய் கலை கூடம், இதான் கிளவி கூடம். கிளவி கூடம் இதான், நானும் அதான் சொல்றேன், கிளவி கூடம். ஏமா தலைவர் அப்படி தடுமாறாரு? பொம்பளை வந்தா அதானே ஏடிலாம் மேல ஏறி இவ்வளவு நேரம் கம்முனு உட்கார்ந்திருந்தாரு. இப்ப பொட்டப்புள்ள வெந்த உடனே வந்துட்டீங்க. ஒண்ணு கவலைப்படாங்க, 5 மணிக்கு அனுப்பிடுறோம். வெந்தோட இல்ல வந்தோட. இன்னும் திரளாக நிறைந்திருக்கும் தெய்வீக ராஜ புண்ணிய சபை. அப்படிப்பட்ட தெய்வீக ராஜ சபைக்கு முதல் முத்தான இப்ப ஏற்பட்ட கூட்டத்தில் நான் ஒரு பொண்ணு வந்திருக்கேன்னு நான் யாருகிட்டதான் போகட்டும்? வெங்கடேச பெருமா கோயில் பூசாரிட்டு போங்க. எங்க வரும் கோயில் பூசாரிக்கு அவங்களும் வேண்டுதல் வச்சிருக்காங்க. எப்படி? நாலாங்கிழமை கூத்து விட்டு கூத்து ஆடுனாங்கன்னா சரி, கூத்தாடுறதுக்கு முன்னாடி வந்து கோயிலுக்கு முன்னாடி உட்கார்ந்து கூத்து ஆடும் போது விடிய விடிய படுத்து தூங்கணும்னு வேண்டுதல் வச்சிருக்காங்க. அவங்க வேண்டுதல் நிறைவேற்றிட்டு இருக்காங்க. இப்படி பெருமா கோயிலுக்கு பூஜை வைப்பாங்க. ஆமா, தெருக்கூத்து வைப்பார்கள். நாலாங்கிழமை வேண்டுதல் நிறைவேற்றிட்டு இருக்காங்க. காலையில ஏறி வேலைக்கு போகணும் இல்ல? அப்படியா? ஐயோ, ஒரு குஞ்சான குஞ்சு இல்லையா? அட குஞ்சா பாராயதா? இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்க 2 குஞ்சு ஆகுமான்னு பாரு. எல்லாம் உனக்காக காத்திருக்கிறாங்க. நல்லா இருக்கும். நல்லா பேசுவாங்களா? நீ போனீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியுமாயா? என்ன பேசுறதுலடி பேசுவார்களான்னு கேட்டேன். நீ போனீங்கன்னா போது பேசுவாங்கம்மா. நிஜமா? நிஜமா. அழகான பெண்கள் வந்து விட்டா ஒரு பெண்களை பார்த்தா நசுக்க தெரியாது. நான் நல்லா நசுக்குவேனே. நசுக்கிற நான் நல்லா நசுக்குவேன் ஐயா. நீ நசுக்குவேன்னு தெரியும். நான் கேட்டது ரசிப்பு. ஏக்கா ரசிப்பு தான் நான் கேட்டேன். ஒரு ரசிப்பு தன்மை, ஒரு ஆடல் பாடல். உண்மைதான். ஒரு பாட்டு கேட்கிறேன். ஏப்பாப்பா உனக்கு பழசுல வேணுமா இல்ல புதுசுல வேணுமா இல்ல நடுவுல வேணுமா? எதுல விட்டாலும் சரி. ஓ எதுல விட்டாலும் ரொம்ப சர்வீஸ் ஆயிட்டு. மலர் கொடுத்தே கைக்குள்ளிங்க வளையலிட்டேன், மலர் கொடுத்தே கைக்குள்ளிங்க வளையலிட்டேன், மங்கை எந்தன் ராசாட்டிக்கே நானே இது ஒரு சீராட்டம்மா, என்னையும் தாளாட்டம்மா, அம்மாடி உன்மே நீ பால்வண்ணமோ, அழகான உன் பிள்ளை தேன் சின்னமோ, மாதங்கள் 16 உருவானதோ, மலரான உடல் நின்று மெருகேறுதோ, அப்புறம் மலர் கொடுத்தேன் வயலுக்கு புள்ள கொடுத்தேன். வெங்கடேச பெருமாளே, அவங்க கேட்ட நீ போய் ஒரே கெட்ட வார்த்தை வரக்கூடாது. கெட்ட வாரம் வராது, நல்ல வாரம் தான் வரும். வரல கெட்ட வார்த்தை. நீ போய் கொடாய முடிட்டு போய் உட்கார். பாப்பா செட்டுக்கு அடிக்கிறதுன்னு ஆளு வச்சிருக்கிறீங்களா? ஆமா, அடிக்கடிக்கு நான் தான் கிடைச்சிருக்கு. என்ன அடிச்சு அவன் ஏறிட்டு இருக்கான். அம்மா அப்படி எல்லாம் இருந்தாலும் இப்ப ஏற்பட்ட தெய்வீக ராஜ சபையிலே இன்னைக்கு என்ன நாடகம்? என்று வைத்திருக்கூடிய நாடகம். அம்மா இன்னைக்கு வைத்திருக்கூடிய நாடகம் சரி, மகாபாரத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய சரி மகனவர்தான் மாரியம்மன் சண்டை. ஆமா, என்ன புதுசா இருக்குது? மகனவர்த்தாரும் மாரியம்மன் ஆறுதுல அதுல மாத்தி விட்டுருக்கிறோம். என்ன மகனவர்தான் மத்தலக்காரன். சரி, மாரியம்மன் யாரு தெரியுமா? அதான் வந்து அடிச்சுட்டு போனேன் டெல்லி மோகரைய அவன். அந்த நாடகம் எல்லாம் கிடையாது. சிவபுராணத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய தேவி கருமாரியம்மன் பிறப்பு. உண்மைதான். இப்ப ஏற்பட்ட நாடகத்தை பெரியவர்கள் முன்னிலையில நமக்காக அரங்கேற்றம் செய்தார்கள். உண்மைதான்.
சாப்பாடு சாப்பிட்டீங்க? அருமையான சாப்பாடு. எப்படி? அப்படியே சோறுன்னா சோறுதான், குழம்புனா குழம்புதான், ரசம்னா அருமையான சாப்பாடுமா. உண்மைதான். சாப்பாட்டுல எந்த குறையும் இல்ல. உப்புடன் உபசரித்து உப்பில்லா குள்ளிட்டாலும் முன்பதிற்க மிருதமாகுமா? ஆமாமா. அது போல சாப்பாடு சூப்பரா இருந்தது. சாம்பார், கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் காயெல்லாம் போட்டு அசத்திட்டாங்க, பூசணிக்காய் எல்லாமே இருந்தது. ஆனா சாப்பாட்டுல ஒரே ஒரு குறைதாமா. எப்படி அந்த அக்கா சோறு போட்டாங்க, சோறு சூடா எடுத்து பழைய சோறு போடக்கூடாதுன்னு போட்டு. ஆமாங்க. ஆனா குறை கண்டுபிடிச்சு சொல்றேன். ஒரே ஒரு குறைதான். எப்படி? நீங்க என்னதான் சொல்லுங்க, சாப்பாட்டுல ஒரே ஒரு குறைதான். எப்படி? ரசம் தண்ணியாட்டு வச்சுட்டாங்க. வரும்போது கொஞ்சம் சட்னி ஆட்டி வச்சிருக்க காரம் எது அடிக்கிற பேரல ரசம் அப்படிதான் இருக்கும். ரசம் அப்படிதான் இருக்கும். ஆமா. இருந்தாலும் போதும் என்று சொல்லக்கூடிய அன்னதானம், போதாது என்று சொல்லக்கூடிய சொர்ணதானத்தை கொடுத்து இப்பேற்பட்ட தெய்வீக ராஜசபையிலே ஓரிரு நாடகம் அரங்கேற்றம் செய்தார்கள். அப்பேற்பட்ட நாடகத்தில் நான் வந்தபடியா என் பெயர் என்ன சொன்னா தெரியும். அடியான பருவதராஜன் பெற்ற சாமி நல்ல வாக்கா சொல்லு ஆயா மாரியாயி. பெருமாள் வந்துருக்காரு சாமி பெருமாள் இந்நேரத்துல அருளோட வந்திருக்க மாட்டிருக்கு. கண்ணம்மா நல்லா வாங்கரம் போட்டுட்டு சுத்திட்டு எந்திரிக்குதான்.
ஐயா பார்த்து பத்திரமா போயிட்டு நான் வேணா துணைக்கு வரட்டுமா? நான் யாரம்மா? என் பெயர் என்ன? பெயர் என்ன? இந்த 14 உலகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய பரப்பவை நீந்தும் வகை ஊரும் வகை. சரி, எப்படி இப்படி 84 லட்சம் ஜீவராசிகளும் உலகத்திலே உயிர் வாழ்கிறது. 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் உலகத்தில் தாய் என்றிருந்தால் பெற்ற தாய் இருக்க, உலகத்தில் பெறாத தாயாக விளங்கக்கூடிய அன்னையாகப்பட்ட உமையவள் பார்வதியோ என் பெயர் நாமம். உங்க பேர் தான் ஊமச்சு பார்வதி. யார ஊமச்சி பார்வதி? வந்துடுறா யார ஊமச்சி பார்வதி? பழகடா என்ன வச்சு அடிச்சு பழகுற சாமிடா. தாய் பழக முடிட்டு போய் உட்கார். காலையில 200 கம்மி பண்ணிக்கிறேன். அம்மா அப்படி உலகத்திற்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடிய உமையவள் பார்வதி என் பெயர். உமா பார்வதி உண்மைதான். அப்படி உமா பார்வதியாக இருந்தாலும் தங்களுடைய பிறப்பு வளர்ப்பு எப்படி? அப்படி உமையவளாக நான் இருந்தாலும் நான் எப்படி பிறந்தவள்? எப்படி அம்மா? தாயின் அங்கத்தில் பிறந்தவளா? சரி, நீ எப்படி பிறந்தவள்? உங்களை மாதிரி பாட்டு பாடிட்டு வசனம் சொல்லிட்டுலாம் 1/2 மணி நேரம் இழுக்க மாட்டேன். 3 வரையில படக்குன்னு முடிச்சிருவேன். எப்படி? 3 வரையில திருக்குறள் மாதிரி முடிச்சிருவேன். எப்படின்னா, எங்க அம்மா சந்துட்டான், எங்க அப்பா விந்துட்டான், சரி நான் அதுல வந்துட்டேன். இதுதான் பிறப்பின் ரகசியம். சுருக்கமாக சொன்னால் ஓனி வழியாக பிறந்தவர்கள் தாங்கள் எல்லாம். உண்மைதான். கருவே உருவாகி கருவாடு 1 ரூபாய்க்கு நான் அப்படியே சொன்னேன். கருவே உருவாகி, சரி, அந்த உருவே பிண்டமாகி, பிண்டமே சரீரமாகி 10 திங்கள் தாயின் வயிற்றில் குடியிருந்து ஒரு நோடி வழியாக பிறந்தவர் நீங்கள் எல்லாம். உண்மைதான். நான் அப்படி பிறந்தவர் கிடையாது. நான் எப்படி பிறந்தேன்? ஆடி அந்த உலக பிறக்கும் முன்னே நான் தாயின் அங்கத்தில் பிறந்தவர் கிடையாது. உலகத்திலே நான் எவ்வாறு பிறந்தேன்? அம்மா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்பது வள்ளுவரின் குரல். சரி, இதற்கு விளக்கத்தை அறிந்தாயா? நான் பள்ளிக்கூடம் பக்கமே போனதில்லம்மா. பள்ளிக்கூடம் பக்கம் போன ஆண்டு பள்ளிக்கூடத்துக்கு முத நாள் போனேன். பள்ளிக்கூடம் இடிச்சு விழுந்துருச்சுமா. அதுல இருந்து போறதில்ல.
அம்மா உலகத்துள்ள அனைத்து உயிர் ஜீவராசிகளுக்கும் உலகத்தில் முதல் கடவுள் யார்? ஆதி பகவான். ஆதி பகவான் உலகத்தில் பிறந்தார். உலகத்தில் ஆதி பகவான் பிறந்தால் போதுமா? உலகை படைத்தால் போதுமா? எண்ணற்ற ஜீவராசிகள் உற்பத்தி செய்து உலகத்தையே உற்பத்தி செய்யும் என்பது ஆதி பகவான் ஆசை. ஆதி பகவான் பார்த்தார், உலகத்தை உற்பத்தி செய்ய வேண்டுமாக இருந்தால் ஜீவராசிகள் உற்பத்தி செய்ய பல ஆண்டு காலம் தவம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி 2,81,000 ஆண்டுகள் கண்களை மூடியபடி கைகளையும் மறைக்கியபடி ஓரிடத்தில் அமர்ந்து தவம் புரிந்தார் ஆதி பகவான். ஒரு நாள் ஒரு தினத்திலே சட்டென்று கண்விழித்து பார்த்தார், ஒண்ணுமே பிறக்கல. அட கடவுளே, இவ்வளவு நாட்கள் நம்ம தவம் செய்யறோம், இந்த தவத்தின் பயனால் எதுவுமே பிறக்கலையே, என்னடா செய்வது என்று சொல்லி கைகளால் இப்படி நெஞ்சை தேய்க்கிறார். நெஞ்ச தேய்க்கிறார். ஒரு யோசனை வந்து என்ன செய்வேன், இப்படி தேய்ச்சு பாப்போம் என்னடா பண்றது அப்படின்னு நெஞ்சை. அப்பொழுது அவர் நெஞ்சை தேய்க்கும் பொழுது ஒரு உடலில் அழுக்காகப்பட்டது கண்களுக்கு தென்பட்டது. சரி, ஒரு நாளைக்கு சராசரியா குளிக்கலீனா உடம்புல எவ்வளவு அழுக்கு இருக்கு? உடம்புல ஏகப்பட்ட அழுக்கு. 2,81,000 ஆண்டுகள் தவம் செய்யும் பொழுது மகாமணிவர் உடம்புல எவ்வளவு அழுக்கு இருந்திருக்கும்? ஆதி பகவான் பார்த்தார், இவ்வளவு நாள் தவம் செய்து இந்த அழுக்கு தான் நமக்கு மீதமான சொல்லி உடலில் உள்ள அழுக்கை எல்லாம் ஒன்றாக சேர்த்து அழுக்கு கட்டி என்ன செய்தார்? ஓங்கி இருந்தார் இந்துமா சமுத்திரம். சமுத்திரம் என்றால் கடல். அந்த இந்துமா சமுத்திரத்தில் அந்த அழுக்கு கட்டி எறும் பொழுது அந்த இந்துமா சமுத்திரத்தில் ஓம் என்று சொல்லக்கூடிய அச்சர சொல், உண்மைதான், ஓம் என்று சொல்லக்கூடிய ஓங்கார அச்சர சொல் முதல் பிறந்தது. அச்சர சொல்லின் வழியாக இந்த பார்வதி நான் பெண்ணாக அப்படி ஓம் என்ற சத்தத்துல பிறந்து உமையவள் பார்வதி பெண்ணாக நான் பிறந்து திசை என்றால் 4, திக்கென்றால் 8, 4 திக்குகளும் 8 திசைகளும் ஓடி சென்று பார்த்தேன், யாரையுமே காணவில்லை. நம்மளை படுத்தது யாரா இருப்பாங்க? உலகமெல்லாம் சென்று பார்த்தாலும் யாரையும் வெறும் மயமாக கிடைக்குது. வெற்றிடத்தில் யாரையுமே காணவில்லை சொல்லி ஓடினேன் வெகு தூரம் ஓடினேன். கண்களுக்கு எட்டிய தூரத்தில் ஆதி பகவான் அமர்ந்திருந்தார். அப்படி என்றால் நம்மளை படைத்தவர் இவராகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் அவர் அருகில் ஓட ஆதி பகவான் சற்று கண்விழித்து பார்த்தார். நம்ம நாள் படைக்கப்பட்ட பெண்ணாகப்பட்டவள் இப்படி ஓடி வருகிறாளே, நான் பிறந்தவுடன் எப்படி பிறந்தவள்? எப்படி நிர்வாணமாக பிறந்தவள்? பிறக்கும் போது நிர்வாணம் பண்ணிட்டீங்க. ஏன்னா அழிச்சு போற உடனே நிர்வாணமாக பிறந்தவள் சொல்றேன். நிர்வாணமாக. சரி அம்மா, உடலில் ஆடை ஆபரணம் எதுவும் கிடையாது. அப்பொழுது ஆதி பகவான் பார்த்தா தன்னுடைய கைகள் இப்படி நீட்டிய உடனே உடல் எல்லாம் ஆடை ஆபரணம் வந்து விட்டது. ஆண்டவனே பகவானே, உலகத்தை படைத்தது சரிதான், என்ன எதற்காக படைச்சீங்க? நீங்க யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது உலகத்தை உற்பத்தி செய்ய நான் உன்னை படைத்தேன் அம்மா அப்படின்னு சொன்னார். சாமி, சர்வ சாதாரணமாக பிறந்து விட்டால் உலகத்தில் யாரும் உற்பத்தி செய்ய முடியாது. நான் ஒரு பெண்ணாக அவதரித்திருக்கிறேன், என்னால் எப்படி உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு ஆதி பகவானிடத்தில் கேட்க அப்ப ஆதி பகவான் பார்த்தார், கவலை வேண்டாம் அம்மா, சராசரியா எனக்கு 2 கண் என்றால் நெற்றியிலே ஒரு கண்ணை படைத்து இச்சா கிரியா ஞானம் என்று சொல்ல முப்பெரும் சக்திகளை ஒன்றாக இணைத்து நெற்றின் வழியாக ஒரு நேத்திரத்தை படைத்து அந்த நேற்றிற்கு ஆட்கள் அளித்தல் படைத்தல் இப்படி முப்பெரும் சக்திகளையும் கொடுத்து உனக்கு ஒரு பெண்ணாக அவதரித்திருக்கிறாய். கவலை வேண்டாம், உன் நெற்றிக்கண்ணை திறந்து யாரை படைத்தாலும் சரி, நீ யாரை நினைத்தாலும் சரி, அவர் அழிய வேண்டுமெனா அழிந்து வராங்க, படைக்கணும்னா படைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வரங்களை கொடுத்து விட்டு ஆதி பகவான் மறந்து விட்டார். சரி, அப்போ உலகத்தை ஜீவராசி உற்பத்தி செய்யணும். நாம தான் பெண்ணா பிறந்திருக்கிறோம். நம்ம தனிமையில் இருந்து விட்டால் நமக்கு ஒரு துணை இல்லாமல் இந்த உலகத்தில் ஜீவராசிகள் உற்பத்தி செய்ய முடியாது. பெண் துணை ஒன்று இருந்தால் ஆத்திரை வேண்டுமா? அதற்காக வேண்டி என்ன செய்தீங்க? நம்மளா நெற்றிக் கண்ணினால் ஒருத்தரை படைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி முதலாவது என் நெற்றிக்கண்ணை திறந்தால் யாராவது பிறப்பார்களே, அவங்க நம்ம கல்யாணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முதலாவது என் நெற்றிக்கண்ணை திறந்தேன். நெற்றிக்கண் வழியாக அம்மான்னு சொல்லி பாருங்கள். அக்கடமே அம்மா என்று பிறந்தான். உண்மைதான், முதல் குழந்தை அம்மா. அம்மான்னு வந்த பாலகனை நம்ம தாய் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டா நமக்கு இன்னும் திருமணம் கிடையாது. திருமணம் இல்லாமல் மகன் எப்படி வர முடியும்? ஆமா, அதனால இந்த பாலகன் நமக்கு ஆகாது. ஆமா தானே? ஆமா. ஒரு சில அம்மானு வந்தா இன்றைக்கு கூடிய சந்தைகள் இல்லாவிட்டாலும் தேவாதி தேவர்கள் தவறாக பேசுவார்கள் என்பதற்காக வேண்டி அப்புறம் உங்களை ஐட்டம்னு சொல்லிடுவாங்க. அம்மா, தேவாதி தேவர்கள் தவறாக பேசுவார்கள் சொல்லி சிறந்தேன் என் நெற்றிக்கண்ணு சுட்டரித்தேன் அந்த பாலகனை. வாசாமி, பசிச்சா கூட பால் குடிச்சுவா.
கண்ணம்மா திறந்து நெற்றிக்கண்ணை திறந்த உடனே அந்த பாலகன் பஸ்மம் ஆகிவிட்டான். சரி சரி, அப்படி என்றால் இரண்டாவது யாரையாவது படிப்போம், அவரு நமக்கு புருஷனா இருப்பார்ல அப்படின்னு சொல்லி இரண்டாவது நெற்றிக்கண்ணை திறக்க தங்கான்னு சொல்லி ஒருவர் இரண்டாவது நெற்றி பண்ணி படைப்பில் பிறந்தவர் யார்? அண்ணனாக வந்தவர், தங்கை என்று வந்தவரை அண்ணனாக ஏற்றுக்கொள்ளலாம், எந்த ஒரு தவறும் இல்லையே. அதனால அண்ணனாக ஏற்றுக்கொண்டவர் யார்? என் இரண்டாவது நெற்றி படைப்பில் பிறந்தவர் ஆதியிலே ஆளா இலைமேல் பள்ளி கொண்ட ஆதி விஷ்ணு பகவான் எம்பெருமான் இரண்டாவது படைப்பில் பிறந்தார். அண்ணனுடைய வார்த்தையை கேட்டு அண்ணனாக வந்து விட்டால் நமக்கு ஒரு மன்னன் வேண்டும் என்பதற்காக வேண்டி மூன்றாவது ஒரு நெற்றிக்கண்ணை திறந்து கன்னியா தேவி என்று ஒரு பிறந்து அப்படி என்றால் கண்ணே தேவி என்று சொல்லி வரும்பொழுது நம்ம கேட்ட கணவர் கிடைத்தாரு அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி நான் ஓட பெண்ணே சற்றங்கே நில் என்றார். என்ன நில்லுன்னு சொல்றாரு, என்னடா கடவுளை நில்லுன்னு சொல்றாரு, யா சாமின்னு கேட்டேன். நீ யார்? நான் யார்? நான் யார்? நீ யார்? நான் யார்? ஏண்டி ஒண்ணு இல்ல, அவர் என்னை பார்த்து நீ யார் என்று கேட்டார். உங்களை கேட்கிறார். ஆமா. சரி சாமி, உங்களை படைத்தவள் நான். நெற்றிக்கன் வழியாக உங்களை திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டும் உங்களை படைச்சங்க. என்ன கல்யாணம் செஞ்சுக்கோன்னு கேட்க, அப்படி என்றால் நெற்றிக்கன் வழியாக என்னை படைத்திருக்கிறார். இதற்கு முன் யாரை படைத்தார்னு கேட்டார். இருவர்களை ஒருவரை படைத்த ஒருவரை நெற்றிக்கு நிறுத்தி விட்டு ஒருவரை அண்ணனாக ஏற்றுக்கொண்டு மூன்றாவது உங்களை படைத்தன்னு சொல்ல, அப்படி என்றால் ஆட்கள் அழித்தல் படைத்தல் இப்படி முப்பெரும் சக்தி கொண்ட நீ ஒரு பெண்ணாகப்பட்ட ஆணுக்கு அடிப்பணிந்துதான் செல்ல வேண்டும். அடிமை கிடையாது, அடிப்பணிந்துதான் செல்ல வேண்டும். அதனால பெண்ணுக்கு அதிக கோபம் வரக்கூடாது. இன்னைக்கு நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன், நாளைக்கு ஒரு கோபம் வந்து விட்டால் கணவன் என்று கூட பாராமல் நெற்றிக்கனால் என்னை சுட்டு விடுவாய். அதனால உன் நெற்றியிலே இருக்கும் அந்த நேத்திரத்தை எடுத்து என் நெற்றியிலே வைத்தால் உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன்னு சொன்னார். நெற்றிக்கண்ணை கேட்டார். ஆமா, ஏன்னா நமக்கு கணவர் வேண்டும், புருஷெல்லாம் வாழ முடியாது. அதனால எனக்கு கணவருக்காக வேண்டி சற்றேனும் யோசிக்காமல் வெடிக்கு என் நெற்றிக்கண்ணை பிடிங்க கிளம்பி வைத்தார். நெற்றிக்கண்ணை பிடிங்கி வச்ச உடனே கண்ணு இருந்ததுல கண்ணை புடுங்கன்னா என்ன ஆகும்? என்ன புடுங்க? ரத்தம் வரும். ரத்தமாகப்பட்டது ஆறாக விழுந்து ஓடுகிறது. அப்பொழுது பார்த்தாரையும் கணவர் கணவர் ரத்தமாகப்பட்டது போய் சொல்லி தன்னுடைய கைகளோட கட்ட வரலாறு அந்த இடத்தை அடைக்கிறார். வச்சு அடைக்கிறாரு ஓட்டைய, கண்ணு போடுங்க ஓட்டைய. அம்மா, அந்த ரத்தமாகப்பட்டது அப்படி உறைந்து விட்டது, ஒரு மங்கள திலகமாக ஆகிவிட்டது. உண்மைதான். சரி அம்மா, அப்படி எல்லாம் என் நெற்றிக்கண்ணை எடுத்து கொடுத்து அண்ணவரை திருமணம் செய்து சொன்னேன். அப்படிப்பட்டவர் யார்? அவர் பேர் என்ன தெரியுமா?
அம்மா உலகத்தில் மும்மூர்த்தி தேவர்கள் மூவர்கள் படைத்தல் காத்தல் அழைத்தல் இப்படி முப்பெரும் தொழில்கள்ல 7-14 உலகத்தில் வாழ்ந்து வரக்கூடிய 84 லட்சம் ஜீவபேதங்களுக்கும் உணவை கொடுத்து உயிர் கொடுத்து படியளக்கக்கூடிய அந்த பரமசிவரை நான் திருமணம் செய்தேன். அப்படி சிவபெருமானை திருமணம் செய்தி அம்மா அப்படி திருமணம் செய்திருந்தாலும் அவருக்கு நான் மனைவியாக இருந்தாலும் எங்களுக்கும் 2 குழந்தைகள் உண்டு. உங்களுக்கு குழந்தையா? யார் யாரம்மா? அம்மா ஆணை முகமாக ஒரு மைந்தன், அழகு முகம் போல ஒரு மைந்தன். ஆணை முகத்துடன் பிறந்தது யாரு? அம்மா அழகாக பிறந்தது யாரு? உலகத்திற்கெல்லாம் முதல் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயக பெருமான். விநாயக பெருமான் உண்மைதான். மூத்த மகன், முதல் கடவுள். சரி, உலகத்திற்கே முதல் கடவுள். உண்மைதான். உலகத்திற்கெல்லாம் தமிழ் கடவுளாக விளங்கக்கூடிய அருமக கடவுள் வேலவனின் இளைய மகன் முருகப்பெருமான். அம்மா அப்படி எல்லாம் அவரை நான் திருமணம் செய்து ஒன்றோடு ஒன்று இணைபிரியாமல் படிக்க அவருக்கு நான் மனைவியாகவும் அவர் எனக்கு கணவராகவும் 27 ஜென்மங்களாக ஒன்றோடு ஒன்று விரியாமல் வாழ்ந்து வருகிறோம். பர்வதராஜனுக்கு பார்வதியாக பிறந்த அந்த பரமனாரை திருமணம் செய்தேன். இமயவர்மன் வயிற்றில் ஈஸ்வரியாக பிறந்த ஈசனாரை திருமணம் செய்தேன். தக்கனோடு வயிற்றில் தாட்சாயினியாக பிறந்து அந்த ஈசனாரை நான் திருமணம் செய்திருந்தாலும் கண்ணம்மா ஒவ்வொரு அவதாரத்தில் அவரை திருமணம் செய்து சீரும் சிறப்பாக கைலங்கிரியிலே வாழ்ந்து வருகிறோம். இருந்தாலும் ஓடோடி வந்தாய் எதற்காக? இந்த கனகப்பட்ட சிவபெருமான் அழைத்தாரம்மா, மன்னவர் அழைத்தார். போய் பார்க்கலாமா? இந்த உலகையாலும் பரம்பொருளே உலகையாலும் பரம்பொருளே என்ன நீங்கள் கண்டு மனத்தகலாசை நானோ கண்டு மந்தையங்கி மனப்படினேன் என் மன்னவா என் துறையே என் மன்னவ சாமி
பார்க்காம படுத்துட்டு அப்படி பாடு பாத்ரூம் போயிட்டு வந்து அப்படி படுத்துச்சு களைப்பு உண்ட களைப்பு தொண்டருக்கான் தங்களுடைய திவ்ய திருப்பாதங்களுக்கு மல்லிகை முல்லை கோங்கு மாந்தாரம் அத்திவேறு மறிக்குழந்து இப்படி வாசனாதி மலர்கள் பறித்து வந்து உமையவள் பார்வதி உங்கள் பாதங்களை பறித்தேன். இந்த தாராள முடுகளை நலமோடு வளமோடு வாழ என் மனமாடு உன்னை வாழ்த்துகிறேன். நீ நலமோடு வாழ்ந்திருப்பாய். நீங்க வாழ்வேன்னு சொன்னா வாழ்ந்திருப்பேன். இயக்கத்தில் கோடான கோடி காலம் ஆகட்டும் தேவி. தங்கள் சித்தம் எனது பாக்கியம் ஆகட்டும். தங்கள் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாத இந்த பார்வதி உங்களோடு ஒன்றோடு ஒன்று பிரியாமல் படிக்க இணை பிரியாமல் வாழ்ந்து வருகிறது. எத்தனை யுகங்கள் ஆனாலும் 27 ஜென்மங்களாக நீங்கள் எனக்கு காமராகவும் தாங்கள் உங்களுக்கு மனைவியாகவும் சீரும் சிறப்பாக வாழ்ந்து வருகிறோம். மன்னா இருந்தாலும் இந்நேர வேளையில் உங்களிடத்தில் ஒரு வாய்வார்த்தை கேட்கலாமா? அப்படியா? கேளடி, என்ன கேட்க போகிறாய்? என்ன அந்த புறத்தில் இருந்தவளை 1000 நந்தி காவலனை விட்டு அது சீக்கிரமா அழைத்தீர்களே, எதற்காக? என்ன காரணம்?
நோக்கம் தெரியுமா? எதற்காக? உலக மக்கள் எல்லாம் பசியோடு வாடிக்கொண்டிருக்கிறார். அந்த பசியே இருக்க மக்களுக்கு எல்லாம் படியிழப்பது என்னுடைய வேலையிலவா? அதனால் உலகமெல்லாம் படியிழக்க நான் புறப்படுகிறேன். போய்வாடு மன்னவா என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை சொல். சாமி தேவி 14 உலகத்திலும் 84 லட்சம் ஜீவராசிகளும் அம்மையப்பன் படியிழக்கவில்லை என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். நான் படியிழக்க போறேன்னு சொன்னீங்களா? ஆமாம் தேவி. மன்னா, நீங்க படியிழக்க போவதாக இருந்தால் என் மனதிலே ஒரு ஆசை. உன் மனதில் ஒரு ஆசையா? உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றத்தால் நான் இருக்கிறேன் அல்லவா? என்னடி ஆசை? உங்களிடத்தை சொல்லவா? சொல்லு. புருஷங்க கேட்கணுமா? கேளு. என்னடி கேட்கணும்? சொல்லுங்க, கேட்கணுமா? இத்தனை வருஷமா கேட்காம இப்ப என்ன நினைக்கிறேன்? கேளடி பார்க்கலாம். கேட்டு வர்றது. மன்னா, நீங்க பஞ்சனைக்கு வந்த பின்பு பஞ்சனைக்கு வந்த பின்பு ஒரே ஒரு ஆசை மன்னா என்று சொன்னாங்களா? எந்த ஆசையா இருந்தாலும் நான் நிறைவேற்றுறேன். அப்படியா? என்னடி ஆசை உனக்கு? சொல்லுமா? சொல்லுங்க. இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் என்னுடைய தாலிமா இடத்துல அன்றாடம் கேட்பது வழக்கம். அப்படியா? எதனாலும் கேட்கணும், கேட்டுதான் கோவிச்சுக்கும். சரி, என்னடியோ அப்படி ஆசை கொண்டாடி அன்றாடம் உலக மக்களுக்கெல்லாம் நான் படியெடுக்க போறேன்னு சொல்லி போறீங்களே. இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு தெய்வமாக இருந்தாலும் உலகத்திற்கெல்லாம் அந்த ஓரடியால் அந்த ஆதி சக்தியாக நான் இருந்தாலும் நானும் ஒரு சரிநிகர் பெண் அல்லவா? எனக்கும் மற்ற பெண்களுக்கு இருக்கும் போது ஆசை எனக்கு மட்டும் இருக்காதா? அதனால மற்ற பெண்களுக்கு இருக்கும் ஆசை எனக்கு மட்டும் இருக்காதா? அதனால இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் ஆசைப்பட்டுதா நேரம் என்ன பண்ற? நேரம் நகை கடைக்கு போறேன். 2 கிலோ நகை போடு. நகை வேணும் உனக்கு? இந்நேரத்துல போனா நகை கடையில இருக்கு, பழைய கடை தான் இருக்கு. சரிடா, புடவை கடை ஏதாவது அதெல்லாம் ஆசை கிடையாது. பூ ஏதாவது வேணுமா? அதெல்லாம் பூக்கு இது வேணுமா? அதெல்லாம் வேண்டாங்க. இன்னைக்கு பொம்பளைங்க ஆசைப்படுறது நகை மேல ஆசைப்படுவாங்க, ஒரு பூ மேல ஆசைப்படுவாங்க, ஒரு புடவை மேல. இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. என்னது நீங்க விரல் இப்படி வச்சுக்க, நம்ம இப்படி பிடிச்சிருக்கு. நம்ம வீட்டுல விநாயகரும் கிடையாது, வேலவனும் கிடையாது. 2 பேர் இல்ல, 2 பேர் இல்லையே. கொஞ்ச நேரம் சற்று பந்தனைக்கு வந்த பின்பு நீங்க என்ன சாந்தலக்கா
கொஞ்ச நேரம் வந்து கொஞ்ச நேரம் பஞ்சு எடுத்து அப்புறம் நீங்க படி எனக்கு தப்பா கேட்ட தப்பாவே கேட்டு எனக்கு யூடியூப்ல ஓடுதுங்க. நானும் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். இவ்வளவு வேற உலக தாய்ங்கிறாங்க இல்ல, இவ்வளவு வேற உலக தாயி அப்படின்னு எல்லாரும் கும்பிடுறாங்க. உனக்கு எதுக்கு இது சொல்ற ஆசை? ஏங்க உங்களால முடியல சொல்லுங்க, மாத்திரை கூட வாங்கி தரணும். யாருக்குடா? உங்களுக்கு. ஏண்டி அன்றாட படையலுக்கு போய்விட்டால் இந்த மனைவியை தாங்கள் பார்ப்பது எப்போதும், இந்த மங்கை குறை தீர்ப்பது எப்போதும். 2 பேர் பார்த்துட்டாங்கல்ல, இன்னுமே உனக்கு என்னடி ஆச்சு? அப்படியே ஏன் சாமி பங்கு சும்மா தான் சாமி இருக்கு. பைத்தியக்காரா, அடியே தேவி பஞ்சனைக்கு அழைக்கிறாய், தப்பு கிடையாது. ஏன்னா அதாவது பெண் புத்தி பின் புத்தி என்பார்கள். பெண் புத்தி பின் புத்தினா சில பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. பின் புத்தினா தப்பு கிடையாது. அதாவது பின்னாடி ஏதாவது நமக்கு ஆபத்து வருமா, ஒரு சங்கடம் வருமா, நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்னு பின்னாடி வரக்கூடியதை முன்னாடி சொல்லக்கூடியவ கொண்டாட்டி. அதாவது பொம்பளை புத்தி வந்து பின்னாடி வர நடக்கக்கூடியதை முன்ன சொல்றேன். அதனாலதான் பெண் புத்தி பின் புத்தினாங்க. அது சில பேர் தவறா நினைச்சுக்கிட்டு பேசுறாங்க. அதுபோல் நான் பேச மாட்டேன். பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, உலக தாயும் தந்தையும் இப்படி பஞ்சனை வெத்தியில படுத்திருக்கிறாங்களே அப்படி பாக்கவே சிரிக்க மாட்டாங்களா? பார்ப்போர் சிரிப்பார், பரிகாசம் பேசுவார், எள்ளி நகப்பார், நம்மள ஏராளமா பேசுவாங்கடி. உலக மக்களுக்கு எல்லாம் படிக்கலக்காம இப்படி 2 பேர் படுத்திருக்கிறாங்க கேவலமா பேச நீங்க நினைக்கிறீங்க. அப்படி ஒரு கேவலம் நமக்கு தேவையா? அதனால சரி நீ ஒரே ஒரு வார்த்தை, நான் படி வந்துட்டு வர்றேன், பிறகு நம்ம வந்து அப்புறமே பேசிக்கிறோம். இந்த 14 உலகத்திற்கும் பரியலக்க போறீங்களே, இந்த நேரத்துல நீங்க பஞ்சனிக்கு கூப்பிட்டா நீங்க பஞ்சனிக்கு தான் வருவீர்களா, இல்ல உலக மக்களை பார்க்க பரியலுக்கு தான் போவீர்களா அப்படின்னு சொல்லி உங்களை பரிசோதிச்சோம். தவிர இந்த மட்டமடியத்தை கொண்டாங்கல் கதல் கூட நோட்டத்துக்கு கூட மாப்பிள்ளை ஆசை வந்துருச்சு. இவளே ஆரம்பம் பண்ணா கடைசியில இவளே முடிக்கிறான். இவளே கூப்பிட்டு நான் வந்து ஆசைப்பட்டு கூப்பிடல, சும்மா உங்களுக்கு பரிசோதனை நீங்க வருவீங்களா இல்ல மாட்டீங்களா அப்படின்னு உங்களை சும்மா சோதனை பண்ணி பார்த்தேன். ஒரு செக்கு போக்கு பார்த்தேன். பார்வதா பரவாயில்ல, நீங்க பரியலுக்கு இருப்பாரு. உன்னை நான் அறிவேன், என்னை நீ அறிவாய். இவனுக்கு என்ன தெரியும் கராரத்துல பொறுத்தவனுக்கு? சொல்லு பாக்கலாம். அதனால சீக்கிரமாக சென்று வருகிறேன். போய் வெட்டுமா சீக்கிரம் ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு இல்ல. ஏன்டா ஏற்கனவே கால் எடுத்து வைக்க முடியல இந்த இடத்துல. இவன் வேற என்ன கூப்பிட்ட? நீங்க போவதெல்லாம் சரி சரி போவதா இருந்தா இருந்தால் எனக்கு ஒரு சந்தேகம். அக்கா ப்ளூ கலர் சேர்க்கறக்கா பேசாது இந்த டீ கலர்ஸ் எடுத்து ஏங்க அதுதான் வேண்டாம், நீங்க போறதும் போறீங்க. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அந்த சந்தேகத்தை தீர்த்து விட்டால் நீங்க பரியலுக்கு போகலாம். அப்படியா? ஆமா சரி, அப்படிதான் கேளடி. ரெடி சந்தேகம் உனக்கு பதில் சொல்லுவீங்கல்ல? அந்த உலகத்தில் முதல் தெய்வம் உலகத்துல 84 லட்சம் ஜீவராசிகள் இருந்தாலும் 33 கோடி தேவாதி தேவர்கள் இருக்கிறாங்க. இந்த 33 கோடி தேவாதி தேவர்கள்ல உலகத்துல முதல் தெய்வம் என்பது யார்? உத்தம பரம்பொருளே எனக்கு நீங்கள் கூற வேண்டும். எனக்கு தெரியுமடி, நீ எங்கேயும் சுத்தி இங்கதான் வருவ அப்படிங்கிறது நல்லா தெரியும். இந்த உலகத்துல 6% எனக்கு தெரியாது, அதனால உங்களை கேட்டேன். 33 கோடி தேவர்கள், 44 கோடி ரிஷிமார்கள், கென்னர்கள், அஷ்டதிக்கு சித்தகாந்த மகாமுனிவர் சொல்லக்கூடிய இத்தனை தேவாதி தேவர்களாக இருக்கிறாங்களே, இந்த தேவாதி தேவர்களில் இதுல முதல் தெய்வம் யார் என்று தெரியாமல் இத்தனை ஆண்டுகளாக என்னிடத்தில் வாழ்ந்து வருகிறாய். தெரியாமல் தான் உங்களுக்கு சந்தேகத்தை கேட்கிறேன். பார்வதா
எப்படிங்க வீணான வார்த்தைகளை கொட்டி அடக்க வேண்டாம். எல்லாம் தெரிந்து கொண்டுதான் இந்த வார்த்தை நீ கேட்கிறாயா? தெரிஞ்சிருந்து நான் கேப்பனா அப்படிதான் அப்படி பொம்பளையா அப்படியா? யாருகிட்ட கேக்குற புருஷங்கிட்ட தானே கேளு, கொண்ட வயன்னு சொல்லுவேன்னு கேளு. ஏன்டா உனக்கு எல்லாத்துக்கும் வருது, உனக்கான வர மாட்டேங்குது? ஆத்திரத்தில் அறிவிலிருந்து பேசக்கூடாது, புருஷன் சுற்றுருவார். பார்வதா, அத்தனை தேவாதி தேவரோடு இருந்தார். இந்த உலகத்தில் முதல் தேவன் யாரு கேட்டாயல்லவா? அந்த சராசரம் அகில உலகம் மண்ணும் நானே, விண்ணும் நானே, மழையும் நானே, செடியும் நானே, அகில உலகமும் நான் தான். உலகத்தில் முதல் தெய்வம் நானே, நானே, நானே. போனா உலகத்துல பெருசு உங்களுக்கு தான். உலகத்தில் எங்க வீட்டுக்காரர் தான் இந்த உலகத்திலே பெருசு. உங்க வீட்டுக்காரர் கிடைக்கிறாரு. இந்த உலகத்திலேயே பெருசு எது தெரியுமா? எது? எனக்கு தெரியும். என்னது? இந்த உலகத்திலேயே பெருசு மத்தளக்காரன் தான். மத்தாளம் பெருசுங்கிறியா? ஆமா. அப்படி இல்லடா. உலகத்தில் முதல் தெய்வம் யாரு கேட்டாயல்லவா? உலகத்தில் முதல் தெய்வம் சிவன். உத்தமபுரம் உலகத்தில் நீங்கள் தான் முதல் தெய்வம். நான் தான் உலகத்தில் முதல் தெய்வம். தெரியாமல் உங்களோடு இத்தனை நாட்கள் வாழ்ந்து வருகிறேன். தெரிஞ்சு போச்சு இல்ல? வாங்க, எனக்கு அதுக்குள்ள இன்னொரு சந்தேகம் வந்து. என்னடி அது வந்து விளையாடுற நேரமா இது? உலகத்துல முதல் தெய்வம் நீங்க தான். எனக்கு இன்னொரு சந்தேகம். சரியா போச்சு. இன்னைக்கு படிகளுக்கு போன மாதிரிதான். உலகத்துல முதல்ல ஏத்துக்கிட்டேன். ஆமா, அப்படி ஏத்துக்கிட்டானா? இன்னொரு சந்தேகம். என்ன சந்தேகம்? மன்ன சந்தேகராஜ் என்பது யாருங்க? மக்கள் எல்லாம் படியலுக்கு போக வேண்டும். படியலுக்கு சந்தேகம் தீர்த்துட்டு போகணும்ல. நான் இன்னைக்கு போன பிறகு என் புருஷன் இப்படி கேட்கலாம் மறந்துட்டேன்னு நான் யோசிச்சுட்டு இருப்பேன் வீட்டுல உலகத்துல இரவென்று இருந்தால் பகல் இருக்கும், பகல் இரவு மாறி மாறி வருகிறது. அப்படி இருக்க இரவிலே ஒளி வீசக்கூடிய இன்னைக்கு காண அந்த சந்திரன் என்பவன் யார்? பகலிலே ஒளி வீசக்கூடிய சூரியன் என்பவன் யார்? நீங்க படி எழுக்கணும்ல, போங்க. கிளம்புங்க நீங்க. பைத்தியக்காரா, அவன் சந்தேகம் கேட்டுவிட்டான். பதில் சொல்ல. சந்திரன் யாரு சூரியன் யாரு? அதுதானுங்க. ஆமாடா. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல, நீங்க கிளம்புங்க. அப்படியாவது என்ன கிளம்புங்க. அவன் சொல்லுவான். என்னமா உனக்கு சந்தேகம்? சந்திரன் என்பது யார், சூரியன் என்பது யார்? சந்திரங்கிற யாரு, சூர்யாங்கிறது யாருங்கிற? சந்திரங்கிறது எங்க பக்கத்து வீட்டுக்காரன், சூர்யாங்கிறது எங்க ஊர் கறிக்கடைக்காரன். அவ்வளவுதான். எடு அழிவு தீர்ப்ப மாட்டேங்குது பேரளவு. ஆதி பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் யாருன்னு கேட்டாயல்லவா? அந்த சூரிய பகவான் வேறு யாரும் கிடையாது. அந்த சூரிய பகவான் என்னுடைய இடதுகன். அந்த சந்திர பகவான் இரவிலே ஒளி வீசக்கூடிய அந்த சந்திர பகவான் என்னுடைய வலதுகன். வலதுகன் இடதுகன் தான் சந்திரனும் சூரியனும். சந்தேகம் முடிந்தது அல்லவா? என்னடி பண்ணலாங்கிற? சந்திரன் வலதுகன், சூரியன் இடதுகன். சரி, எனக்கு இன்னொரு சந்தேகம். எல்லாத்தையும் மொத்தமா கேட்டுவிடு, நான் சீக்கிரமா சொல்லிவிட்டு போறேன். நீங்க போயிட்டீங்கன்னா நான் வீட்டு போனேன், நான் யோசிச்சுட்டு இருப்பேன். கூட்டுக்காரர் போயிட்டாரு, சந்தேகம் கேட்காம போயிட்டேன். அவங்க 3 பேர் சோறு சோறு அழுகுறாங்க. இப்ப படி இழக்கிறதுலயே போய் சரி, இன்னும் என்னடி சந்தேகம்? சாமி, உலகத்துல 1 வரை 10 எண்கள் இருக்கிறது. அதுக்குள்ள ஒவ்வொரு எண்ணுக்குள்ளும் ஒரு பொருள் அடங்கி இருக்குது என்று சொல்லி பெரியவர்கள் சொல்லுவார்கள். அதுக்கான விளக்கத்தை கூறிவிட்டு நீங்க படியலுக்கு போகலாம். அப்படியா? ஆமா. சரி, அப்படிதான் கேள்வி பார்க்கலாம். உலகத்தில் 1 என்றால் என்ன? ஆனா 1 என்றால் என்ன?
ஒன்று என்றால் இந்த உலகம் ஒண்ணு. உலகம் ஒண்ணு. உலகத்தில் இந்த உலகம் வந்து ஒண்ணுன்னா இந்த உலகம். 2 என்றால் 2 என்றால் சந்திரன் சூரியன். 3 என்றால் மும்மூர்த்தி தேவர்கள். 4 என்றால் 4 என்றால் திசைகள் 4. 5 என்றால் பஞ்சபூதங்கள் 5. 6 என்றால் சாஸ்திரங்கள் 6. 7 என்றால் கன்னிமார்கள் 7. 8 என்றால் திக்குகள் 8. 9 என்றால் நவகிரகங்கள் 9. 10 என்றால் 10 என்றால் உன் அண்ணனாக அண்ணன் இருக்கிறான்ல யாரு கண்ணன் பரந்தாமன். அந்த பரந்தாமனுக்கு தசவதாரம் 10 சந்தேகம் தெரிஞ்சதா? நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க வந்துட்டீங்க எனக்கு தெரியும். இது இங்கதான் வருவீங்க எனக்கு தெரியும். 10ஆவதா உலகத்துல யாரு உங்க அண்ணன் இருக்கிறான் அந்த கருவாய் வக்கால ஓடி மாய இருக்கிறான்ல அந்த மாயவனுக்கு தசவதாரம் 10ன்னு சொல்லலாம். அதையா அப்படி விடு. எனக்கு 5 தலை. சரி கண்கள் 10. அதை ஏத்துக்க. உங்களுக்கு 10. ஆமா சரிங்க. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. முதல்ல ஒண்ணு சொன்னீங்களே ஆமா உலகத்தில் பெரியது யாருன்னு நீங்க சொன்னீங்களே. உலகத்தில் பெருசு நீங்களே கிடையாது. நோண்டாம கேளு. நீங்களே கிடையாதுங்க. ஏண்டி உலகத்தில் பெருசு அவ்வளவு நேரம் இத்தனை சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்லிவிட்டேன். அப்படி இருந்தாலும் உலகத்துல முதல் தெய்வம் நீங்க கிடையாது அப்படிங்கிற அப்ப முதல் தெய்வம் யாரு? உலகத்தில் முதல் தெய்வம் கண்ணே. இந்த உலகத்திலே பெரியது நீங்களே கிடையாது. 10 அவதாரம் கொண்ட பரந்தாமன் கண்ணன் கோபால கண்ணன் தான் பெரியவன். யாரும் அண்ணன் உலகத்திலே பெருசு கண்ணன் எப்படி பெரியவங்க அவன? உலகத்தில் பெரிய தெய்வம் 10 அவதாரம் எடுத்திருக்கிறான். 10 அவதாரம் எடுத்து போதுமா? யாரு உங்க அண்ணங்காரன்? எங்க அண்ணன். யாரு வெண்ண திருடி சோறு கிடைக்காம பிய்ய தின்னவங்க உங்க அண்ணன். யாரு உங்க அண்ணங்காரன்? இல்ல சோறு மனுஷன் சோறு தான் அதையெல்லாம் அவருக்கு 10 சொல்லி அப்படியே வண்டி வண்டிய பிய்யத்தன மக்கால ஓடி அவன் மத்தியான நேரத்துல மாமியா கட்ட போனவன் உங்க அண்ணன். அவன் எப்படி உலகத்துல முதல் வாங்க முடியும்? ஆமா எப்படி ஆக முடியும்? எங்க அண்ணன். சரி எங்க அண்ணன் தான் அப்படி போனாரு. அது மட்டும் பண்ணா சரி துறக்க மூட்டு புள்ள மேல ஆசைப்பட்டு துறக்க மூட்டு பிள்ளை கை பிடிச்சி இழுத்து அந்த துறக்க மூடல வந்து வளர்ச்சிக்கிட்டாங்க. அடின்னு போட்டு அடி அடிச்சு அவங்க துறக்க மூட்டுக்கிட்ட அடி வாங்குறதுக்கு பயந்துட்டு எனக்கு போனா பூடி செருப்புடுறா யார் துறக்க மூடு அடிச்சாங்க. அந்த அடிக்கெல்லாம் பயந்து உங்க அண்ணகார 7 மலைக்கு மேல போய் அடையாளம் தெரியக்கூடாதுன்னு கொக்கு பீ இருக்குல்ல அந்த கொக்கு பீய எடுத்து நெத்தி பூரா நாமத்தை போட்டுக்கிட்டு அடையாளம் தெரியாம நின்னுக்கிட்டான். யாரு எங்க அண்ணன். யாரு உங்க அண்ணன் அப்படியே பட்டவன். எங்க அண்ணன் கோபியர் ஆடு மேய்க்கும் இடையர் குலத்திலே பிறந்து ஆடு மாடு மேய்ச்சாரு. அதெல்லாம் ஒண்ணும் தவறு கிடையாதுங்க. ஆடு மாடு மேய்ச்சாருன்னா அவர் குலத்திலே பிறந்தது அதாவது இடையர் குலம். அதனால ஆடு மாடு மேய்ச்சாரு. மாமியாட்ட போல மத்தில அடி வாங்குது கேட்டாங்களா? தெரியாமல் முறை தெரியாமல் போனது எப்படி எந்த யோகியத்துல உங்க அண்ணகார பெரியவங்கிற ஆமா அதனால அது வேண்டாம். அதனால இது பாருங்க நீங்க ஒண்ணு சொன்னா நான் ஒண்ணு சொல்லுவேன். நீங்க மட்டும் வண்ணாத்திட்டு போய் அடி வேண்டாம் உங்களுக்கு தெரியாது. வண்ணாத்திட்டு போய் அடிவான உண்மைதான். அதனால இப்ப என்ன தெரியுமா திருவண்ணாமலை உருவாச்சு அதுல கிரிவலம் போய் எத்தனை பேர் புண்ணியத்தை தேடுறாங்க. அது ஒரு எடுத்துக்காட்டு. சரி நீங்க ஒண்ணு பேசணும் நான் ஒண்ணு பேசுவேன். நம்ம முத்துனா வழக்கு முத்து நான் ஒண்ணு பேசுறேன் நீங்க ஒண்ணு பேசுறீங்க. நீங்க படியலுக்கு போயிட்டு வாங்க அப்புறம் போய் பேசிக்கலாம். அப்படியா புறப்பட போகலாம். நான் வெளியே புறப்படும் பொழுது இருவரும் யாரோ நினைக்கிறார்களே பார்ப்போம். புறப்பட போகலாம். கனகராஜன் போட்டி உமையவன் பார்வதா போட்டி நமச்சிவாயா போட்டி உமையவன் பாதா உன் பாத போட்டி 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 சர்வரட்சகனே உன் பாத போட்டி போட்டி பாதனே பரமனே உன் பாதம் போட்டினோமே.
அம்மா இந்த உலகத்தோருக்கு அறிவித்து பெருக்குமே தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக இந்த உலக மரமுள்ளாகிய உலக தாய் தந்தையாகிய திருமணி வாதங்களுக்கு கனகமாவதி தேசத்தை ஆண்டு வரக்கூடிய இந்த கனகராஜனும் என் தேவியாகிய கனகவலியும் இதோ சிறந்தாண்டி கரம் கூப்பி வணங்குறோம் சுவாமி வணங்குறோம். கனகராஜன் கனகவலி எங்கள் திருப்பாதம் அறிந்தபடியால் என்றும் நீங்கள் நலமோடு வாழ்ந்திருப்பீர்கள். பல்லாண்டு வாழ்க. ஆமா, ஒரு விஷயம் என்றுமில்லாத ஒரு புதுமையாக அம்மா இன்றைய தினத்துல இதோ என்றைக்கும் இல்லாமல் கைலங்கிரி தேடி வந்திருக்கிறீர்கள். அம்மையே அப்படி என்று சொல்லி கடூர தவம் புரிந்தீர்கள். என்ன காரணம்? யார் காரணம்? நீங்கள் எல்லாம் யார்? எந்த தேசம்? இந்த உலக மஞ்சத்திலே கனகமாவதி தேசத்தை ஆண்டு வரக்கூடிய கனகராஜன் கனகவலியும் நாங்கள் இருவருமே கல்யாணம் செய்து என் நாட்டிலே எந்த ஒரு குறையும் கிடையாது. எவ்வளவோ காசு முடலாம் இருந்தாலுமே அம்மா அப்பா என்று அழைக்க எங்களுக்கென்று ஒரு குழந்தை செல்வம் இல்லை சுவாமி. அது மட்டுமா எங்களை பார்த்து சிரிக்கிறார்கள், பரிகாசம் பேசுகிறார்கள், எள்ளி நகைக்கிறார்கள், ஏளனம் செய்கிறார்கள். பாலாய் போன இந்த கனகராஜனும் கனகவலியும் என்ன பாவம் செய்தார்களோ, என்ன தீங்கு செய்தார்களோ, இவருக்கு பிறகு இந்த நாட்டை ஆள இவருக்கென்று ஒரு பிள்ளை செல்வம் என்பதற்காக எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவாக அவர்கள் பேசும்போது நெருப்பிலே இட்ட புதுபோல் எங்களுடைய மனமாகுது. இதோ ஆகுறம்மா, அதனாலே எங்களுக்கென்று ஒரு குழந்தை பெற வேண்டும். அதனாலேதான் இவன் ஒரு கடூரமான தவம் செய்து உங்கள் இருவரையுமே பார்ப்பது என்ற ஆசையாக வந்தோம் ஐயா. நாடு நகரம் சொத்து சுகம் இவையெல்லாம் இருந்தும் கூட உங்களுக்கு பிறகு உங்களுடைய பேரை சொல்வதற்கு ஒரு பிள்ளை பாக்கியம் இல்லை என்று சொல்லி ஆனால் இப்பொழுது எங்களை தேடி வந்திருக்கிறீர்களா? கனகராஜா, பிள்ளை வரும் கேட்கிறாயே, உனக்கு நான் பிள்ளை வரும் தரமாட்டேன் கொடுக்க தெரியுமா? என்ன காரணம்? பிறந்த நாள் முதல் கொண்டு இது நாள் வரையிலே அம்பாளை மட்டுமே துதி செய்தவர்கள் நீங்க. இன்று உங்களுக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி கைலிங்கிரில் வந்து இன்று மட்டும் என்னை பூஜை செய்து ஆனால் பணிந்தால் நான் குழந்தை வர தர முடியுமா? அது மட்டுமல்ல, உன்னுடைய முன்னோர்கள் செய்யாத பாவமே கிடையாது. யாரு? உன்னுடைய பெரியவங்க முன்னோர்கள் எத்தனையோ பாவங்களை செய்தார். அவர்கள் செய்த பாவத்தினால் அந்த கர்ம வினைகள் உன்னை தொடர்ந்தது. அதனால குழந்தை வரம் என்னால் முடியாது. பார்வதா, புறப்பட்டு போகலாம். அம்மா, இப்பேற்பட்ட குழந்தை என்று சொல்லி பக்தர்கள் எள்ளி நகைக்கிறார்கள், ஏழு நகை பேசுறாங்களே, எங்களுக்கு ஒரு வரத்தை கூட கேட்கிறாங்க. கல்யாண மனுஷங்களுக்கு கரையில்லை. நான் சொல்வதை கேளுங்கள். நடப்பது எனக்கு தெரியும், உனக்கு என்னடி தெரியும்? என்னை பார்த்து பார்க்கும் மக்கள் எல்லாம் பரிகாசம் பேசுகிறார்கள். ஏழும் பேசும் மக்கள் எப்படி எல்லாம் பேசுவார்கள். பெண் மனசு பெண்ணை பார்த்தால் கல்யாண மனசும் கரையும் என்று சொல்லுவார்கள். இப்பேற்பட்ட உலக தெய்வம் உங்களுக்கு கல்யாண மனசும் கரைய கிடையாது. பாருங்க, என்னடி நீங்கள் வரம் கொடுக்காவிட்டாலும் என்னுடைய பக்தர்களுக்கு நான் வரத்தை கொடுத்துதான் தீருவேன். என்னோட கட்டை எழுத்தரை வாசித்தாலும் பெண் புத்தி பின் புத்தி என்பார்கள். அப்படியாப்பட்டவள் கணவனை மீறி நீ அவர்களுக்கு வரம் கொடுத்தால் அது என்ன ஆகும் தெரியுமா? என் கோபத்திற்கு ஆளாகாதே. அப்படியாக சொல்கிறேன், என்னுடன் வா, புறப்படு. முடியாதுங்க, பக்தர்களை வரத்தை கொடுத்து விட்டு வருகிறேன். அப்படியா? பார்க்கலாமா? நீ யாராவது என்று பார்த்து வருகிறேன். கொடுத்து பார், நான் பார்த்து வருகிறேன். அம்மா, பெண்ணென்றால் பேயும் மனம் இருக்குமா? இதோ என் மூதாதையர் செய்த தவறானது, என் முன்னோர்கள் செய்த தவறானது. பெத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைகளை வந்து சேருமா? என் முன்னோர்கள் செய்த பாவத்தினாலே எங்களுக்கு பிள்ளை
என்பதற்காக என் தெய்வமாகிய சிவபெருமான் சொல்லிவிட்டாரே அம்மா, நீங்கள் தான் எங்களுக்கு கருணை புரிய வேண்டும். நீங்கள் இல்லாமல் எங்களுக்கு எப்படி அம்மா? சரி, கவலை வேண்டாம். உங்களுக்காக வேண்டி மனம் இறங்கினேன். அன்றாடம் தாயே அன்னை என்று சொல்லி என வணங்கிய காரணத்தினால இப்பொழுது உங்கள் நான் வரத்தை தருகிறேன். உண்மைதான். என்னோட அம்சையால எலுமிச்சை கனி ஒன்று திட்டு குடிக்கிறேன். இந்த கனியை வைத்து உண்டு வந்தால் என்னோட அம்சையால நானே உங்களுக்கு வந்து மகளாக பிறப்பேன். சந்தோஷமாக இருக்குதுங்க. கடவுளை நம்பினோர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இதோ கல் என்று நினைச்சாதான் கல்லுதான், கடவுள் நினைச்சா கடவுள் தான். இதோ அந்த ஒன்னானப்பட்ட தாயாகிய சத்தியம் நமக்கு என்று ஒரு பிள்ளைவரம் கொடுத்து விட்டார். அதனால புறப்படலாமா? வாங்க போகலாம், வாங்க போகலாம். நீங்களா சொல்லுங்க சாமி. எவ்வளவு சந்தோஷமா வாங்க மந்திரிமாரோ அப்படி போய் எவன்டா அவனுக்கு கூப்பிட்டா கைலங்கிரி சென்று ஒன்னானப்பட்ட சுவாக கூடிய தவம் செய்தேன். அப்படி தவத்தின் காரணமாக தாயாகிய உமையவள் பார்வதாலோ எனக்கு பிள்ளைவரம் கொடுக்க என்பதாக சொல்லிவிட்டார். அதனால இதோ ஒவ்வொருவராக ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது. நம் நாட்டில் என்ன பண்ணி பார்க்கலாம்? குடிகார மக்கள். குடிகார மக்கள் அரசே, குடிகார மக்கள் இப்பதான் குடிச்சு பழகிறீங்களா? யாரப்பா நீங்க? அரசே, உங்களுடைய நாட்டு குடிமக்கள் சாமி. குடிமக்கள். என் நாட்டின் மக்களா? ஆமாங்க சாமி. இதோ என் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அனுபவிச்சு வருமே, இப்படி மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிட்டு எங்க புறப்பட்டீங்க? சகல சொல்ற உன்னோட குறை சொல்றா ரகல. ஏப்பா எங்க புறப்பட்டீங்க? என்ன காரணம்? என்னாச்சு சாமி? இந்த நாட்டுல நாங்க ஒரு நிமிஷம் கூட பிழைக்க மாட்டோம். இந்த நாட்டுல வர்றதுக்கு எங்களுக்கு அரை நிமிஷம் ஆகாது சாமி. என்ன காரணம்டா? என்ன காரணம்னு கேக்குறீங்க? நாங்க வெள்ளாம வச்சது சாமி. வெள்ளாம வச்சீங்களா? ஆமா. என்ன வெள்ளாம வச்சீங்க? உங்களை பத்தி நீ வச்சுக்கோ. வெள்ளாம வச்ச சாமி. என்னப்பா வெள்ளாம வச்சீங்க? எள்ளு விளைச்சேன். சரி, எள்ளு விளைச்ச சாமி. எள்ளு போட்டா உளுந்து முளைக்குது சாமி. என்னையா இவங்கிட்ட அகராஜி பைத்தியக்காரர் எள்ளு போட்டா எப்பறம் இது முளைக்குது? அட கீழே நிலத்துல உளுந்து முளைக்குது. கீழே உளுந்து முளைக்குது. ஆமா, அப்படி சொல்றா. எள்ளு போட்டா எப்பறம் கொண்டு முளைக்கும்? அருள் கண்டவனே, உளுந்து முளைக்கும். எங்க நாட்டுல, இந்த நாட்டுல சரி நாங்க விவசாயம் பண்ணனா. என்ன விவசாயம் பண்ணீங்க? நாங்க வைக்கிற விவசாயத்துல எல்லாம் சாமி எல்லாம் நாங்க விவசாயம் பண்ணனா. சரி, காட்டு மிருகங்களாகப்பட்ட சிங்கம், புலித்தி, புலி, சிங்கம், புலி, கரடி, யானை என்று சொல்லக்கூடிய மிருக ஜீவன்கள் எல்லாம் வந்து எங்க விவசாயத்துல அழிமோசம் பண்ணுது சாமி. நாங்க வைக்கக்கூடிய வெள்ளாமை எல்லாம் அழிக்குது சாமி. அதனால இந்த நாட்டுல நாங்க வாழ்ந்தா நாங்க விவசாயம் பண்ணி பிழைக்க முடியாது. நாங்க அயல்நாடு போயிட்டு வரோம். புலி மக்கள் குறைத்திருப்பது கொற்றமடி கிடையாகும். அப்படி இருக்கும் போது என் நாட்டு மக்களுக்கு ஒரு குறை என்றால் மன்னவனாகிய இந்த கனகராஜன் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா எப்படியாவது எங்களை கொண்டு மிருகத்தை காப்பாத்துங்க. மிருகத்தை கொண்டு எங்களை காப்பாத்துங்க. அப்படியா? கவலை கொள்ள வேண்டாம். இப்படி கனக மார்க்கமாக சென்று உங்களை வதம் செய்த அந்த காட்டு மிருகங்கள் நடைபெற்று வருமே, மீண்டும் காட்டுக்கே ஓட்டு வைக்கிறேன். நீங்க கவலைப்பட வேண்டாம், போய் பாருங்கள். நீங்க இப்ப கொட்டைக்கு போறீங்க, வேட்டைக்கு போகிறப்ப போய் பாருங்கள். ஏங்க அரசே, ஆனா அதுல ஒரு பெரிய மிருகம் இருக்குதுங்க. பெரிய மிருகமா? ஆமா. யானையா?
அதோட பெருசுங்க. சிங்கமா? அதோட பெருசுங்க. புலியா? அதோட பெருசுங்க. சிங்கத்தையா? அதோட பெருசுங்க. அதை விட பெருசு என்னடா? அதான் லபக்கு லபக்குன்னு கூச்சி ஓடுமே தவளை. தவளை பெரிய பெருகுமா? ஆமா சாமி. அது பண்ற அக்குரு இவ்வளவுதான் இல்ல. என்ன பண்ணுது? பச்சுக்குள்ள கையோட தூக்கி எறிஞ்சிரு சாமி. இதோ பாருங்க சபையோனே, என் நாட்டு மக்களாகிய அனுமதி இருக்குமே காட்டில் இருக்கும் மிருகங்களா வந்து மதம் செய்த காரணத்தினாலே இப்போது கானக மார்க்கமாக வேட்டைக்கு செல்ல வேண்டும். அப்படி வேட்டைக்கு போவதாக இருந்தாலும் கண்ணே தேவி கடவுளி என்ன பண்ணா இதோ குடிமக்கள் குறைத்திருப்பது கொற்றமுறை கடமை ஆயிற்று. என் நாட்டு மக்களுக்கு நாட்டிலே இருக்கும் மிருகங்கள் வந்து நாட்டிலே இருக்கும் மக்கள் எல்லாம் தொந்தரவு செய்யலாம். அதனால இப்பொழுதே நான் வேட்டைக்கு செல்கிறேன். நான் போய் வருகிறேன்மா. அப்படி பத்திரமாக மண்ணா பதினா பதினா மண்ணா. கட்டிய மனைவியை அரண்மனையே தன்னந்தன்மையாக சரி போறேன்னு சொல்றீங்க. பதினமாக சென்று வாருங்க. வருவீங்கன்னு சொல்லி வலிமேல விழிவெத்து காத்திருப்பேன். பார்த்து போயிட்டு வாங்க. கண்ணே கனகவல்லி, நீ கவலை கொள்ள வேண்டாம். இக்கடமே சென்று குடிமக்கள் குறை தீர்க்கப்பட்டு சீக்கிரமாக வருகிறேம்மா. சீக்கிரமாக அரண்மனை திரும்புங்கள். அப்படியா? அப்படியாகட்டும். போய் வரட்டுமா? வருகிறேன் நான். மகாராஜா, இதோ காட்டை தேடி வந்து விட்டோம். முதல்ல என்ன பிறகு வந்து பாரு. காட்டை கலக்கி விடுற ஓடுறான். ஏன் கல்ல எடுத்து போட்டுமா? கல்ல எடுத்து கலக்கு மாதிரி வச்சுடுவான். என்ன வந்து பாரு. ஏங்க இங்க வாங்க மகாராஜா. ஐயோ 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 ஐயோ, என்னடா என்ன சாமி? இங்க முன்னாடி இருக்குது பாருங்க சாமி. இது திங்குமுங்க. திங்குமா? சிங்கம் சிங்கம் சிங்கமா? ஆமா. ஏறலாமா? இருங்க. சிங்கம் சிங்கம் என்ன சிங்கம்? சிங்கமே உன்னை பந்தம் சொல்லுதே. சிங்கமாக நம்மை தேடி வந்தது. அதுக்கு பிறகு என்ன வருது? பெருசா உருவத்துல பெருசா இருக்கு. என்ன பாரு. ஐயோ 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 சாமி, இதோ பாருங்க. இங்க இங்க இருக்குது பாருங்க. ஐயோ ஏங்க இது என்ன மிருகம் தெரியுமா? இது என்ன மிருகம்? பானைங்க. தாயாடி பானையில யானை. யானை யானை. ஆமா.
அங்க போய் அர்த்தம் யாரையா பானையாடா பைத்தியக்காரனா அங்க போகுது பாருங்க பானை ஆயாடா ஆயாடா ஆயாவா மதுரவாடா காட்டின் மார்க்கமாக வந்து இதோ வனம் யானை கூட்டம் போகுதுமா வேகமா கூட்டமா என்னடா பண்ற யாரை கூட்ட போது ஆயா பின்னால போனா எப்படி ஆயா முன்னுக்கு போமா ஏசாமி சும்மா பின்னாடி ஓடுனா சண்டைக்கு வருவாங்க பாட்டு பாடிட்டு போனா ஏதோ கோமாளி பாட்டு பாடிட்டு வர்றான் அப்படின்னு எதுவும் பண்ண மாட்டாங்களா எதுவும் பண்ண மாட்டாங்க பின்னால போனா கல் எடுத்து வச்சு விடுவாங்க ஆயா அப்படியா எங்க போற ஐயா வாய்க்காரங்க அண்ணாலும் தண்ணி போகுதாயோ இதோ காரண மார்க்கமாக வந்து இதோ இந்த சிங்கம் புலி சிறுத்தை யானை சொல்லக்கூடிய இந்த மிருக ஜாதி எல்லாம் இதோ நாட்டுக்குள் வருவதாக இருந்தது அதையெல்லாம் வேட்டையாடி துறந்து விட்டோம் இன்னொரு விதமாக இதோ சீக்கிரமா உள்ள போய் பார்க்கலாம் உடம்புல ரொம்ப களைப்பா இருக்குடா அதான் என்ன பண்ணலாம் களைப்பா இருக்கு என்ன பண்ணலாம் களைப்பா இருக்கு ஆளு பேர் கட்டிங் போட்டா சரியும் குடிகார செத்தா இளவு கூட போக மாட்டான் எப்படி நீ இளவு போவ குடியாரம் செத்து போயிட்டா நீ இளவு சரி கேட்டவொன்னு நீ ஒரு ஆப் எடுத்து குடிச்சுட்டு வீட்டுல பிளாட் ஆயிடும் நீ எப்படி போவ குடிக்கவே மாட்டேன் சத்தியமா சரி இருக்கட்டும் மந்திரிமாலா நானும் மக்களுக்கார மேல சத்தியமா குடிக்க மாட்டேங்க இதோ என் உடம்பெல்லாம் சற்று ஆயாசமாக இருக்குது இதோ காணி கேட்ட கருப்பு கூடாது நாசமா போட்டே 2500 ரூபாய் அனாமத்தம் போயிடும் என் சம்பளத்தை பிடிச்சிருவீங்க சம்பளம் அவ்வளவுதான் அதனால இதோ எனக்கு ஆயாசமாக இருக்குது வெயிலுக்கு ஏற்ற வெள்ளை கூடாரமும் காணலுக்கு ஏற்ற கருப்பு கூடாரம் அமைத்து சற்று நேரம் ஓய்வாக வேண்டும் ஓய்வாகி விட்டு பிறகு என் மனைவியை சென்று பார்க்க வேண்டும் எல்லாம் தயாராக செய் கனகராஜ மன்னனோ மக்களுடைய குறை தீர்ப்புக்காக வந்து வேட்டைகளை ஆடிவிட்டு நாம் ஆயாசமா இருக்கிறது சொல்லி வெயிலுக்கு ஏற்ற வெள்ளை கூடாரம் காணலுக்கு ஏற்ற கருப்பு கூடாரம் போட்டு அவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அதே வேளையில அதே மாநகரிலே வாழ்ந்து வரக்கூடிய வடதிசையிலே வாழ்ந்து வரக்கூடிய தாசி குலத்திலே பிறந்த ஆனால் காந்தாமணி தாசியானவள் இப்பொழுது தர்பாருக்கு வருகிறார்.